அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய திரைப்பட பாடல்களை என்னுடைய ஒரு இதய தராசிலே நிறுத்து பார்க்கிறது. அப்படித்தான் சொல்ல வேண்டும். நாமெல்லாம் அறிந்தது தான் வசந்த மாளிகை திரைப்படம், நடிகர் திலகம் அவர்கள் நடித்தது. இந்த படத்தில் கேவி மகாதேவன் இசையில் கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று என்று. இந்த பாடலை நான் சிறு வயதில் கேட்ட பொழுது இருந்து எனக்குள்ள ஒரு கேள்வி பிறந்தது. அந்த நடிகர் திலகமும் வாணிஸ்ரீயும் நடிச்சிருப்பாங்க. அவர்கள் மிகவும் கருத்துரிமித்து காதலிப்பார்கள். அவர்களுடைய காதலிலே அந்த வில்லன்களுடைய ஒரு சதியினால் அந்த பெண் மீது ஒரு திருட்டு பட்டம் கட்டிடுவாங்க. அதை இவர் நம்பி கேட்டுருவார். இந்த நெக்லஸை கேட்டிருந்தா நான் தந்திருக்க மாட்டேன் நான். அதனால அந்த பெண் மனக்கசப்போடு பிரிந்து விடுவார். அந்த காதல் முறிவு ஏற்பட்டுடும். அந்த ஏற்பட்டதுக்கு பின்னால் இவர் இப்படி பாடுவதா காட்சி அமைப்பு. இதுதான் காட்சி அமைப்பு. இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்றுன்னா, அந்த பெண்ணை என்னோட நினைவுகளை மறந்துட்டா தானே இவருக்கு அந்த காதலோடைய சோகம் துக்கம் போகும். இவர் விடுபட்டு இயல்பான மனிதனாக மாறலாம். அப்படித்தானே இருக்க முடியும். மறந்து வாழ ஒரு இதயத்தை எனக்கு மறதிய குடு இறைவனேன்னு கேட்பது தானே மிக சரியாக இருக்கும். எனக்கு அது புரியல. எத்தனையோ பேர்கிட்ட நான் கேட்டு பார்த்துட்டேன். அவங்களும் ஏதோ புரிஞ்ச மாதிரி அவங்க விளக்கம் சொல்லுவாங்களே தவிர எல்லாம் அதுதான் சரியாக தான் இருக்குது, சரியாக தான் எழுதியிருக்காரு என்று ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் சொல்லுவார்களே தவிர விளக்கமே சொல்ல மாட்டார்கள். ஒரு முறை நான் சிந்தித்த பொழுது எனக்கு புலப்பட்ட ஒரு உண்மை. அதை சொல்வதற்கு முன்னால் இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். நடந்த நாடகங்கள் என்கிற கவிதை தொகுப்பிலே கவிஞர் மு. மேத்தா எழுதியிருப்பார். உன்னோடு சேர்ந்து பறப்பதற்கு 2 சிறகுகளை கேட்டேன், உன்னோடு சேர்ந்து பறப்பதற்கு அல்ல வெகு தூரம் பறந்து சென்று உன்னை மறப்பதற்கு 2 சிறகுகள் கேட்டேன், உன்னோடு சேர்ந்து பறப்பதற்கல்ல வெகு தூரம் பறந்து சென்று உன்னை மறப்பதற்கு என்று இருக்கும். அதை ஒருத்தர் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். இப்படி சொல்லுகிற கவிஞரை எங்கே போனீங்கன்னாலும் காதலினுடைய நினைவு, காதலியினுடைய நினைவு துன்பத்தை தானே தரும், எவ்வளவு தொலைவில் நீங்கள் பறந்து சென்றாலும் என்று அவர் வினா தொடுத்திருப்பார். அப்படி அது 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 அப்படி தானே இருக்க முடியும். இவர் எப்படி 2 மனம் கேட்கிறாருன்னு நானாக யோசித்தது என்னென்னா, அந்த பெண்ணை அந்த கதாநாயகன் காதலிக்கிறார், அந்த கதாநாயகியை காதலிக்கிறார். அப்பொழுது அவர்கள் இன்பமாக பாடுகிறார்கள். அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி அவர்கள் இன்பமாக இருக்கிற ஒரு காலகட்டம்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 1.5 வருடம் இருக்குன்னா, இடையிலே இந்த பிணக்கு ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டது ஒரு மாதம். அந்த சண்டை சச்சரவு அதற்கு பின்பு இவர் துயருறுவது என்பது அதற்கு பின்பால உண்டு. அப்போ இடையில் அந்த சண்டை போட்ட காலத்தை மட்டும், இடையில் அந்த நினைவுகளை மட்டும் அப்படியே எரேஸ் பண்ணி ஒரு ரப்பரை வச்சு அழித்த மாதிரி அந்த நினைவுகளுடைய அந்த நியூரான்கள் என்று சொல்வார்களே, மூளையிலே தங்கி இருக்கிற அந்த நினைவுகள், அந்த இடத்த மட்டும் அழிச்சிட்டு இன்பமாக இருந்த பிரிவுக்கு முன்னால் இருந்த நினைவுகள், அதற்கு பின்பு இவர் அது சுத்தமாக அந்த பெண்ணை மறந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கையிலே இவர் பிரவேசிக்கிற, ஒரு புதிய மனிதர்களை சந்திக்கிற, அந்த பெண்ணுடைய நினைவே இல்லாத ஒரு காலகட்டம். அதுக்கு ஒரு மனம். அந்த காலகட்டத்துக்கு அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வராத ஒரு காலகட்டத்துக்குள்ளார அப்போ ஒரு மனம், அப்படி சிந்திக்கிறதுக்கு ஒரு மனம். பிரிவு துயர் வருவதற்கு முன்பு ஒன்றாக அவர்கள் அந்த காதல் ஜோடிகள் பறந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மனம். இந்த 2 மனத்தை தான் அவர் கேட்டிருக்கிறார் என்று நான் யூகித்தேன். நானாவது ஒரு வெகு நாட்களுக்கு முன் என்னாலே புரிஞ்சது. அதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல்
இதை சிந்திக்கிறப்ப இது மாதிரி சில விஷயங்களுக்கு தான் சொல்ல முடியுது. இதுவும் இன்னொரு திரைப்படம், தியாகம்ங்கிற திரைப்படம், நடிகர் திலகம் நடித்தது தான். அதில் அவர் நல்லவர் தான். அந்த ஊருக்கு உழைப்பவனாக, அந்த ஊரில் நியாய நீதியை கேட்கிறவராக அவர் இருப்பார். அதில் மிகப்பெரிய ஒரு பண்ணையாராக அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வி.கே. ராமசாமி, அவர் இந்த ஊரையே அடித்து உலையில் போடுகிறது என்கிற சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஈனச் செயலை செய்து கொண்டு எல்லா வறுமையில் இருப்பவர்களெல்லாம் ரொம்ப இது கொடுமை செய்பவராக இருப்பார். இவர் எதிர்நிலையில் இருக்கிற இவர் இன்னொரு பெரிய பணக்காரருடைய மகன். இவர் அந்த வி.கே. ராமசாமி எதிர்ப்பார். அதனாலேயே காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவர் மேலே இல்லாத பழியெல்லாம் போட்டு, இவர் செய்யாத குற்றத்தை எல்லாம் இவர் மீது சொல்லி எல்லோர் முன்னிலையிலும் இவரை தவறு ஆனவர் என்பது மாதிரியே சித்தரிப்பார். அதனால் அந்த காதலிக்கு இருந்த பெண்ணான நடிகை லட்சுமி இவரை தவறாக புரிந்து கொள்வார். பின்பு அவர் மனம் திருந்துவார், இவர் நல்லவர் தான் என்பதை உணர்வார். இதுதான் கதையினுடைய போக்கு. அந்த பாட்டு அதுதான் வரும். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நின்று ஒன்று மனசாட்சி, அது ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா என்றெல்லாம் வரும். கவியரசர் கண்ணதாசன் எழுத இசைஞானி இளையராஜா இசையமைத்த திரைப்படம். அப்போ அதில் ஒரு இடம் வருது, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே என்று வருகிறது. தவறுக்கு துணிந்த மனிதனாலே அவன் தவறுக்கு அஞ்சாமல் இருக்கவன் கெட்டவன் தானே. அப்படி தன்னைத்தானே கெட்டவன் என்று அவர் டிக்ளரேஷன் பண்ணிக்கிற, பிரகடனப்படுத்துகிறவராக அந்த கதாநாயகனை காட்டுகிறார். அப்படி தானே இந்த பாடல் வரி வருது. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே என்று சொன்னால், அதை பற்றி மனசாட்சியினுடைய குரலை பொருட்படுத்தாமல் ஒருத்தன் தவறை இஷ்டம் போல் செஞ்சுக்கிட்டு போகிறான். அப்போ அது தவறானது தானே. அப்போ தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையேன்னு அந்த மனிதனுக்கு வானத்தையே உருவகப்படுத்தி, வானத்தை போல அவன் உயரமானவன், தவறுக்கு துணிந்தவன் எப்படி வானத்தை போல உயர்ந்தவனாக முடியும்? தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. அந்த அபவாதத்திற்கு, அவச்சொல்லுக்கு, செய்யாததை சொல்கிற அவதூறுக்கு அஞ்சாத மனிதன் அழுவதில்லையேன்னு இருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த வரி எனக்கு புலப்படவில்லை, புரியவில்லை. இதையெல்லாம் சொல்லுகிற நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிகள் ஆசைப்படுகிறேன். செந்தாளம் பூவில் உட்காரும் தென்றல் என்று தான் எழுதினாராம் முதல்ல கவியரசர் கண்ணதாசன். அது தென்றல் ஒரு இடத்துல உட்காருமா, அது அசைவாடிக்கிட்டே தானே இருக்கும். அதனால் வந்தாடுங்கிற அந்த சொல்லாட்சியவே சொல்லி அதை சரி பண்ணது கங்கை அமரன் தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். கங்கை அமரன் ஒரு நேர்காணலில் சொல்கிறார். அப்படி மிகப்பெரிய கவிஞராக இருந்தாலும் கவியரசர் கண்ணதாசன் சில இடங்களில் அவர் தவறு செய்திருப்பார். அது மனித இயல்பு தானே, யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லுவார்களே. அப்படி தான் நான் இதை எண்ணி பார்க்கிறேன். இந்த பாடல் வரிகள் எனக்கு தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே என்கின்ற இந்த பாடல் வரிகளிலே எனக்கு ஒரு திருப்தி இல்லை, புரிந்து கொள்ள தன்மை இல்லை. இதே போல் நான் வேறு ஒரு பாடலில் சிந்தித்த பொழுது முதலிலே நான் தவறாக நினைத்தேன். அப்போ நான் அந்த திரைப்படத்தை பார்த்த பொழுது திருத்தி கொண்டேன். ஏற்கனவே ஒரு தனி காணொலியாகவே சில வருடங்களுக்கு முன்னால் நான் அதை பதிவிட்டிருக்கிறேன். செம்மண்ணிலே தண்ணீரை போல்ங்கிற அந்த செம்மண்ணும் தண்ணீரும் சேர்ந்ததுங்கிறது ஒரு காதலன் காதலிக்கு தானே சரியாக இருக்கும். ஏற்கனவே சங்க இலக்கியத்தில் அந்த யாயும் யாயும் யாராகியரோங்கிற அந்த காதலன் காதலியை குறிக்கிற பாடல் இருக்குது. எங்கேயோ இருந்து வந்தவங்க, வானத்தில் இருக்கிற மேகத்திலிருந்து வர்ற நீரும் செம்மண்ணும் போலன்னா அது சரியான உவமை. இதை அண்ணன் தங்கச்சி கதையில் கொண்டு வராரே அந்த படத்தில், அந்த தர்ம யுத்தத்தில் நினச்சேன். ஆனால் உடன் பிறந்த அண்ணன் தங்கைகள் அல்ல, இவர் யாரோ இவர் யாருக்கோ பிறந்தவர். உடன் பிறவாத அண்ணன் தங்கைகளாக அந்த ரஜினியும் அந்த தங்கை கதாபாத்திரமும் காட்டப்படுவதனால இந்த உவமையை அவர் கையாண்டது சரியானது தாங்கிற அந்த முடிவுக்கு நானே பிற்பாடு வந்தேன். அப்படி தவறாக புரிந்து கொண்டு நானே அதை திருத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே என்கின்ற அந்த வரிகளிலே எனக்கு ஒன்றும் புரியவில்லை, புலப்படவில்லை. இது பற்றி உங்களுக்கு ஏதேனும் புரிதல் இருந்தால் அதை இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அந்த வகையிலே கவியரசர் கண்ணதாசன் என்கின்ற ஒரு மாபெரும் கவிஞனை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எத்தனையோ சிந்தனைகளை எழுதியவர். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பமும் இறைவன் வகுத்த நியதி என்று எழுதிய அந்த கவிஞன் இன்னொரு பாடலில் எழுதுகிறார்,
இன்பங்கள் துன்பங்கள் சமமாக வந்து சேர இதுபோல ஆணையன் நடி என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞன். அவரை பற்றி, அவருடைய பாடல்களை பற்றி உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.